இதுல ஒரு வீட்டை வாங்குவோம். எங்கடா இப்போ இங்கிட்டு போயில இது இருக்குல்ல இந்த ரோட்டுக்கு அங்கால 401 எக்ஸ்பிரஸ் அதான் இந்த ரோடு நீங்க வந்தீங்க உன்னராக்கிட்டு சரி வேற அது ரோட இல்ல எப்படி இருக்கு இதெல்லாம் ரோடு 8 வருஷத்துக்கு அப்புறம் சாப்பிடணும். ஊருக்கு போய் சாப்பிட இதை விட நல்ல ரோடு இருக்கா எல்லாரும் 35 வருஷத்துக்கு கூட இதுல அரிசிமா இதுல என்ன நிறுவ முடியாது இல்ல மானிந்தியா இதுல வறுத்த அரிசிமா இருக்கு நிறைய அங்க அவங்க விட்டு தான் போய் சாப்பிட அவங்க விட மாட்டேன்னுட்டாங்க சாப்பிட இல்லையா சொன்னேன் இப்படி வந்தவங்க வேலையில் நடந்தோன்றிருக்கு வலிக்கிட்டப்புறம் வலிக்கிட்டாமப்ப இனி நேரம் வந்து ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம். ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு பார்ப்போம் மடத்தை கட்டது. ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கே இருக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவிலேருந்து வந்து கனடாவில் தான் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் இருந்து பார்க்க போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு கனடாவில் இருக்கிற மார்க்கன் சைடில் இருக்கிற சிட்டியை தான் சுற்றி காட்ட போகிறோம். நாங்கள் எண்ணத்தில் வந்தேன்னு சொன்னால் கனடாவுக்கு வந்து என்னுடைய பிக்கப்பில் தான் வந்தேன். அப்போ அதில் தான் இப்போ ஒரு ஹோட்டல் ஒன்றில் நிற்கிறோம். அப்போ ஹோட்டலில் இருந்து நேரம் வந்து இப்போ மார்க்கத்தில் இருக்கிற பலசர கடை தான் போகிறேன். அதோட வந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸ் மாராக்களும் பாருன்னாங்களோ அப்போ அவங்களையும் தான் மீட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வலிக்கிட போகிறேன். அப்போ வந்து ஃப்ரெண்ட் படிகள் 2-3 பேர் வாரன்னாங்களோ அப்போ அவங்களையும் போய் சந்திக்க போகிறேன். அப்போ வலிக்கிட்டாச்சு. ஓகே, அப்போ அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பார்ப்போம். இப்போ போய் கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிக்கப்பில். அப்போ வந்து இப்போ ஃப்ரெண்ட் படிகள் 2-3 பேர் வாரன்னவங்க அப்போ அங்கே தான் போகிறேன். பாருங்க கனடா இது வந்து இடம்னு சொன்னால் பாருங்க ஸ்காப்ரோ. இப்போ நாம் வந்து போகிற இடம் மார்க்கம். அதில் வந்து தமிழ் அதாவது ஸ்ரீலங்கா நாட்கள் வந்து நிறைய பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. அங்கே தான் வந்து பலசரக்கு சாமான் கொஞ்சம் வாங்கணும் என்று சொன்னால் வாங்கிக்கொண்டு எங்களுடைய அங்கே அமெரிக்கா கொண்டு வரோம். என்னன்னு சொன்னால் பலசரக்கு சாமான்னு சொல்லக்குள்ள போய் பார்ப்பேன். கொஞ்சம் லிஸ்ட் எழுதி கொண்டு வந்தேன். 4-5 சாமான், ஒரு 10-15 சாமான் வேணும். ஓகே, அப்போ அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணும். ஆனால் கிளைமேட் எல்லாம் நல்லா தான் இருக்குது. குளிர் வந்து லைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பின்னேரம். இப்போ வந்து நல்ல வெதர் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே, அப்படியே போய் பார்ப்போம். ஏரியா உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே பலசர சாமானம் வாங்கிட்டோம்னு சொன்னால் ஈஸி. ஓகே, ஃபைனலாக கனடா வந்துட்டோம். இவடம் தான் எல்லாம் தமிழ் கடைகள் ஃபுல்லாக. அமெரிக்கா நல்ல கனடாவோட அது அமெரிக்கா நல்லது. என்னன்னு சொன்னால் சேம் திங் தான் கனடா அமெரிக்கா அதெல்லாம் ஓகே. இப்போ இந்தியா மாதிரி இருக்குது. என்ன இந்தியன்னு இப்போ ஒரு கொஞ்சம் தெரிஞ்சாக்கள் கூட அங்கே இல்லை அவ்வளோ. மற்றபடி அமெரிக்கா ஓகே குட். அமெரிக்கா டவுன் டவுன் அங்கால போனால் அதான் அங்கால வேற மாட்டேன்னு அங்கால போக மாட்டேன். வந்து நாங்கள் இப்போ இதில் ஃப்ரெண்ட் ஆக்கின்ற வீடு இதில் இருக்குது. இப்போ வந்துட்டு இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ போய்கொண்டு அங்கே அவங்கள்ட்ட விட்டு தான் போய் சாப்பிட அவங்க விட மாட்டேன்னுட்டாங்க சாப்பிட. இல்லையா சொன்னேன் இப்படி வந்தவங்க அவங்க விட மாட்டாங்க சாப்பிட. யா 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 ஓகே ஓகே. இப்போ எங்கே எந்த இடத்துல நிற்கிறீங்க? ஓகே ஓகே. இதில் அரிசிமா இதில் பாருங்க என்ன நிறுவ முடியாது இல்லை மானிந்தியா இதில் வறுத்த அரிசிமா இருக்கு. நிறைய 4-5 வெரைட்டியில் இருக்கு. சிவப்பு அரிசிமா மகாராசனா இல்லைம்மா? அதே ஸ்ரீலங்கன் இதா இல்லாட்டுக்கு இந்தியன் இந்தியத்தையானா? இந்தியன் இது ஒன்று சரி வாணிந்த இது நல்லா மகாராஷ்டிரா என்ன பேர்?
இது வந்து இது நீர் வறுத்த அரிசி அனிரு உண்டு. அனிரு சரி இல்லையா? மகாரா அப்போ இதில் வந்து மாசத்து அப்போ நிறைய வெரைட்டியில் இருக்குது. நீரு இதில் தூசி, இதில் இதுகள் இருக்குது. யாழ்ப்பாண கரைத்தூள், தூசி, இட்லி ரைஸ் எல்லாம் இருக்குது. இது ஜாக் மாதிரி இருக்குது. அதில் 2 இதில் 2 இருக்கும். இது உடனே சாப்பிட்ற 29 வரைக்கும் இருக்கு. இது மரலியா? இது ஸ்ரீலங்கன் உடையாது. ஓகே, இப்போ செமெண்டின் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து இது எடுக்கணும். என்ன? சமோசா. மாசு வேணும். இதில் சமோசா பெரிய பேக்கெட் இல்லை. பெரிய பேக்கெட் இல்லை. எத்தனை எடுக்க? ஒரு 4 பேக்கெட் 5. ஓகே, அப்போ படிக்கிற போகிறோம். ஓகே, அப்போ வந்தேன். அப்போ சாமான் கொஞ்சம் வேணுனது. அப்போ இன்னும் கொஞ்சம் கிடக்குது வேண்டணும். அப்போ நாளை தான் மிச்ச சாமான் வந்து வேண்டணும். ஓகே, அப்போ வெளிக்கிட போகிறோம். அப்போ போனது ஃப்ரெண்டாக்கள் வேண்டாய் 4-5 பேரை மீட் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ ஹாப்பி. ஓகே, அப்போ நாங்கள் வந்து நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து நான் ரூமுக்கு போகிறேன். 10-10:30 ஆகுது. ஓகே, இப்போ வந்து நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கே நிற்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கனடாவில் தான் நிற்கிறோம். கனடாவில் இன்றைக்கு வந்து 2 நாள். அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து அமெரிக்காவுக்கு புறப்பட போகிறோம். அப்போ ரூம் எல்லாம் செக் அவுட் பண்ண போகிறோம். அப்போ இந்தியாவில் எங்களுடைய பவன் நிற்கிறார். அப்போ இந்த கனடா வந்து என்னென்னு சொன்னால் இவியட்ட ஃபங்க்ஷன் தானே. அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அப்போ நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க. அப்போ நாங்கள் வந்து இப்போ வெளிக்கிட போகிறோம். இப்போ வந்து ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு அப்போ நேராக போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்போ க்ரோசரி ஐட்டங்களை நேற்று கொஞ்சம் வாங்கினாங்க. ஆனால் டைம் போயிட்டு அதால் இன்றைக்கு வந்து மற்ற க்ரோசரி ஐட்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு வெளிக்கிட போகிறோம். அப்போ ரெடியா? சாமான் எடுத்து வச்சாச்சு. ஓகே, அப்போ ரூம் எல்லாம் அப்படி கம்ஃபர்டபுளாக இருந்தா ஓகே. அப்போ வெளிக்கிட போகிறோம். அப்போ இப்போ த்ரூவா வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக வந்து ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம். ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு தான் பிறகு பலசரை கடையை போய் கொஞ்சம் சாமான் மாட்டிக்கொண்டு எல்லாம் அடுக்கிட்டு அப்போ மதிய சாப்பாட்டுக்கும் இரவு சாப்பாட்டுக்கும் ஏதாவது வாங்கி கொண்டு தான் வெளிக்கிட போகிறோம். ஓகே, அப்போ அப்படியே கண்டினியூ பாருங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க. அப்புறம் மேபி சிசிஆர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க. வாங்க அப்படியே ஓகே, அப்போ நாங்கள் படிக்கிடுவோம். அப்போ நேற்று வந்து என்ன பலகாரம் எல்லாம் மந்திரி போடாக்கு. இதில் இது பருத்தி துறவாடை, இது லட்டு, மற்றது இந்தியாவில் அவங்க அந்த இது கிட் பாக்ஸும் தந்துருக்குறாங்க. இதுதான் அந்த ஃபங்க்ஷனில் கொடுத்த கிட் பாக்ஸ் டிசைன் பண்ணி. அப்போ இதை காட்டியிருப்பேன் சும்மா காட்டுறேன். ஓகே, அப்போ எல்லாம் அடுத்து வச்சாச்சு. ரெடி? எல்லாம் சாமான் அடுத்து வச்சுட்டீங்களா? இப்போ விரண்டிட்டு காரக்குள்ள எல்லாம் இதாக இருக்கு கடாசில். அப்போ கொஞ்சம் அந்த வேர்க்களும் இருக்கலாம். இதாண்டு ரெடி பண்ணி அரைக்கணும்ன்றத அப்புறம் நேராக போய் அமெரிக்காவில் நாங்கள் இப்போ நேராக முடிஞ்சால் நயாகரா போர்ட்ஸ் போய் உங்களுக்கு நயாகரா போர்ட்ஸ் இருக்க காட்டிட்டு அப்படியே நேராக அமெரிக்கா தான் பார்த்துருப்பீங்க. இப்போ அமெரிக்காவில் கடுமையாக மழை பெய்தோன்னு இருக்குது. நாங்கள் வரக்குள்ளேயும் மழை தான். இப்போ மழை பெய்தோன்னு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, பார்ப்போம் எப்படி நாளைக்கும். இப்போ நாங்கள் போக்கே மழையாக தான் இருக்கும். பார்ப்போம். அப்போ பயணம் ஓகே. அப்போ நாங்கள் படிக்கிறோம். ஓகே, அப்போ நாங்கள் படிக்கிற போகிறோம். அப்போ எல்லாம் படங்க அப்புறம் மிஸ் ஆகிட்டேன்னா ஒன்றும் செய்யலாது. காட்டெடுங்க. காட்டை எடுத்துட்டு திருப்பி இருக்க வர போறீங்களா பார்க்க?
எந்த உதவும் மட்டும்தானே இந்த லக்கேஜ் மட்டும் மற்றது கையில் இருக்கு யா அதுகள் இல்லை நீங்க வருவீங்க தானே இருக்கு ஓகே நட வராக்காவது எடுக்கலாம் என்னடா இல்ல நான் வர இல்லையாண்டா ஓகே ஓகே வலிக்கிடப்புறம் வலிக்கிட்டாம அப்ப இனி நேரம் வந்து ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம் ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் மடத்து கட்டது ஓகே எப்படி ஐயா கன்னடா போயிட்டு எல்லாரும் 35 வருஷத்துக்கு கூட பிரகாரம் அம்மா பெரியம்மா மகன் நான் 35 வருஷம் ஓகே அப்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப போக கதைச்சோட்டு போவோம் இந்தா இப்ப கதைச்சோடனிக்கா நேரம் போகும் அப்ப போக கதைச்சோண்டு போவோம் என்ன அப்படி இருந்தாலும் அப்ப இதுல ஒண்ணு வந்து பார்க்க பண்ண எல்லாத்தையும் சாமான முதல்ல அடுக்குவோம் ஓகே அப்ப வலிக்கிட்டோம் சாமான் எல்லாம் பின்னுக்கு எடுத்து கட்டி வச்சாச்சு ஓகே அப்போ ஒரு வழியா கன்னடா பயணம் நிறைவடைஞ்சிட்டுது அப்போ இன்றைக்கு வந்து சாப்பிட போகிறோம் பசிக்குது அப்போ சாப்பிட்டு நேரே வலிக்கிறதா ஓகே சாப்பிட போகிறோம் இப்போ தான் கடைக்கு போகிறோம் சாப்பிட்டு வலிக்கிற போகிறோம் ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு அப்போ இப்போ கடையில் போய் சாப்பிட்டு க்ரோசரி ஐட்டம் கொஞ்சம் இருக்கு அப்போ வாங்கிட்டு அப்போ அந்த ஃப்ரெண்ட் படிக்கின்ற அவ மாமியா இருக்காரு நான் சொன்னேன் வேண்டான்டா நான் தம்பி கட்டாயம் வரணும் வந்துட்டுது அப்ப சாப்பிட போலும் இப்ப அவங்க சாப்பாடு கட்டி தருவாங்க அதை போய் எடுக்க போகணும் நாங்க வேண்டாம் பிரச்சனை இல்லை கடையில வேண்டாம்டா நான் விட்டாட்டு ஓகே இப்ப வழிக்கிட போறோம் ஓகே அவன் வந்து இங்க ரூம் செக் அவுட் பண்ண போறேன் ஜெயத்தியாச்சப்ப அவளுக்கு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி கீயை கொடுக்க போறோம் நயகரா வந்து இப்ப போகக்குள்ளதான் போக போறோம் வராக்குள்ள அதுல பார்த்துட்டு அப்படியே விற்கிறோம் ஓகே இடம் போட்டேன் ஓகே பாய் அப்ப நாங்க வடிக்கிட போறோம் ஓகே அப்ப வடிக்கிட போறோம் அப்ப இன்றைக்கு வந்து கனடா விட்டு வெளியேறோம் எதுவும் ஃபீல் பண்றீங்களா கவலையா இருக்கு சாப்பாடு ஆனா இப்ப அமெரிக்காவோட பொருட்கள விலைகள் எல்லாம் நிறைய வித்தியாசம் இப்ப அரிசி எல்லாம் மற்றதையா இப்ப அரிசி எல்லாம் உதாரணத்துக்கு அரிசி எல்லாம் 4 LP வந்து இங்க 11 ரூபா சுத்தம் போகுது ஆனா அதே இது அமெரிக்கால வந்து அந்த இந்த ஸ்ரீலங்கன் அந்த ரெட் ரைஸ் ப்ரௌன் ரைஸ் ப்ரௌனில் வெள்ளை இந்த சிவத்த பச்சை அரிசி அது வந்து அங்க 4 LP கேட்கணும் 386 ചോദിച്ചம் வந்து $20 இங்க வந்து $11 அது வந்து கனடியன் டாலர் அமெரிக்கன் டாலர் $8 ரூபா தான் வரும் ரெண்டாக்கே இப்ப அரிசியில வந்து செட்டிக்கரைவாசியை விட குறைவு இப்ப அமெரிக்கால $20 சாமான் இங்க வந்து ஒரு 10 இப்ப அமெரிக்கன் காசுக்கு இங்க வந்து $8.50 அமெரிக்கால வந்து ஓடக்கூடியதா பல்க் ஆகணும்னு சொல்லுங்க நாங்க இதுக்காண்டியே ட்ரிப் வந்து வாங்கிட்டு போவோம் ஏன்னா அவ்வளவுக்கு லாபம் சரி கரைக்கிற வாசி லாபம் மற்றது என்னன்னு சொன்னா இப்ப நிறைய கொண்டு போகல இமிகிரேஷன் பார்ப்பேன் பார்த்து நிறைய சொன்னா டேக்ஸ் அடிப்பாங்க ஆனா 5-10 கிலோக்குள்ள அந்த ஒண்ணும் இருந்தா இல்ல இப்ப எங்களுக்கு ஓகே எங்கள்கிட்ட விட்டு தேவைக்கு பிரச்சனை எங்களை செக் பண்ணுவோம் ஒரு கதை நாங்க போறோம் நகரத்திலேயே ஒரு கதை போறோம் நாங்க அடிக்கடி போய் வந்தா அப்ப நாங்க வந்து கொஞ்சம் வேண்டாம் இப்ப வேண்டாம் ஓகே முதல்ல இப்ப கடைக்கு போவோம் பிறகு போக காய்ச்சி கொண்டு போவோம் அப்படி ஓகே இப்ப அவன் ஃப்ரெண்ட் ஆக்கணும் இப்ப ஜாயின் ஆவாங்க ஓகே அவங்கள்ட்ட கேட்டு ஓகே படிக்கிறோம் ஓகே ஓகே அப்ப படிக்கட்டும் அப்ப கிளைமேட் எல்லாம் நல்ல வெதர் எல்லாம் ஓகே இப்ப நல்லா இருந்த அமெரிக்கன் வெதருக்கும் கனடியன் வெதருக்கும் வித்தியாசம் இல்லை அப்ப ஓகேயா இருந்தது
ஓகே, அப்ப நாங்க இப்ப கடையில போய் சாப்பிடுவோம். எல்லா சாப்பாடும் இருக்கட்டாங்களோ? காலமை சாப்பாடு இருக்கு. ஓகே, அங்க போயிட்டு பாப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு தான் நேரா அங்க ஷாப்பிங் சென்டருக்கு போறோம். இதால திருப்பட்டாம். ஓகே, பாருங்க இதுதான் ஜிபிஎஸ். இதுல கனெக்ட் பண்ணலாம். இல்ல 3 போன் வச்சிருக்கிறார். ஒன்னு போனுக்கு, ஒன்னு யூடியூபுக்கு. அது ஒரு எல்லாத்துக்கும் அதாவது வச்சிருக்கேன். அது இல்ல, இப்ப கூட வீடியோடைய ஸ்டோரேஜ் காணாது. கொஞ்சம் அப்டேட் பண்றாரு. லேட்டஸ்ட் மாடல் போன் வந்து வாங்கி இருக்காரு சாம்சங்ல. நிறைய இன்வெஸ்ட் பண்ணது அவருக்கு யூடியூப் பிடிச்சு போயிடுச்சு. அதான் பேசி தொடர்ந்து ஆதரவு இதை வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க தான் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷன் பண்ணிக்கிற நடத்துக்கு. இந்த கடையா ஏசியன் என்று சொல்லி போட்டிருக்கு. இது வந்து போய் பார்ப்போம். தரவடு தரவடு பார்ப்போம் அப்படி இருக்கு. இல்லை விடல, தரவடுக்கு விடல. தரவடு ரெஸ்டாரண்ட் போற ஆக்கிரத்தில் விடல போட்டிருக்காங்க. பார்ப்போம். ஓகே, அப்ப சாப்பிடுவோம். சாப்பாடு தான் முக்கியம். அப்ப கடைக்கு வந்துட்டேன். பாப்போம் என்ன சாப்பாடு இருக்குது. ப்ளீஸ் வெயிட் ஹியர் வந்து போட்டுருக்காங்க. பாப்போம். இங்க வருவாங்களா அவங்களா? ஓகே, சாப்பிட்டு போவோம். டைம் போய்க்கணும். இப்போ நாங்கள் இப்போ இங்கே வந்து சாப்பாடு இன்னும் ரெடி ஆகலை. அப்போ நாங்கள் வந்து அங்கே ஸ்பைசி லேண்ட் தான் போப்போம். ஓகே, அப்போ நாங்கள் உழைக்கிட்டோம். அப்போ லேட்டாக மாட்டாங்களா? ஆக்கள் வரையிலையா? ஆக்கள் வரையிலேண்டோடைய அப்போ நாங்கள் வந்து வெயிட் பண்ணலான்டா டைம் போய் கொண்டிருக்குது. இப்போ இதில் வந்து முன்னே கேட்டோம்னு சொன்னால் கஷ்டம். என்ன ஓகே, அப்போ உழைக்கிட்டோம். இப்போ வந்து பவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களை தான் ஏற்றி கொண்டு அப்போ கடையில் ஏதாவது சொல்லி தான் போகிறோம். ஏன்டா நிற்க டைம் போய்கொண்டிருக்கு. ஓகே, அப்போ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். வந்துட்ட இடத்துக்கு இது வந்து பவன் ஃப்ரெண்ட் ஏரியா தான். அப்போ அதே மாதிரி காட்டு தான் காட்டுங்க இடத்த உங்களுக்கு தான் தெரியும். மரம் இருக்கு. எனக்கு இப்படியான இடம் தான் வெயிலும் இல்லை, கூலாக இருக்கும். சரியான எல்லாமே இந்த அளவாக இருக்கு. செங்கல்லாம் கட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த செங்கல் காரணம் இப்போ எங்களோட குளிர் சரியான குளிரை தாங்கும். நல்ல இடத்துல இருக்கானுங்க. பாருங்க எவ்வளோ பச்சை பசைலன்னு இருக்கு. சரி, ஏரியா நல்லா இருக்கு. எங்க நான் முதல்லயே உங்களோட அந்த சண்டே ஸ்ப்ரிங் கமிங் சைட். ஆனால் அதெல்லாம் இவங்களோட ரோட்டு வீட்டின் இடவழி 3 அடி 4 அடி தான். அங்கெல்லாம் 40 50 கிட்ட இருக்கிறேன் ஒவ்வொரு வீட்டு இடவழியும். அதை பக்கத்து வீட்டுக்காரருக்கு நீங்கள் கொஞ்சம் சத்தம் பண்ணாங்க நிற்கிறேன். அதில் பாட்டேன் நண்பர் நிற்கிறார். ஓகே, வந்துட்டோம். ஃப்ரெண்டு வாரண்டா சந்திக்க நான் போயிட்டு எப்படி இங்கே வந்தீங்களா? இதோ இங்கே நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். லேட்டாக தான் முடிஞ்சிடேன். மீட் பண்ண ஆல்மோஸ்ட் 11 o'clock. 11க்கு தான் மீட் பண்ணி இவர் ஒரு வீட்டை போயிட்டு அங்கே ரிலேட்டிவ் வீட்டை போயிட்டு அவங்க எல்லாரும் நாங்கள் நிறைய காலத்து போகலாம் மீட் ரிலேஷன். அப்போ இவர் சம ஸ்டார்ட் பண்ணி இப்போ கனாலத்தில் மீட் பண்ணால் அவங்கள மீட் பண்ணிட்டு அப்போ அவங்கள பாதரியும் தானே லொகேஷன் போட்டு சுற்றி கொண்டு வரைக்கிறோம். ஓகே ஓகே, see you, bye. கடை இப்போ திருப்பதி ஏற்றி கொண்டு போகிற வழியில் கடை இருக்கு. இல்லை இவனை ஏற்ற போயிட்டு இதை எடுத்துக்கொண்டு அவன்கிட்ட போவோம். ஓகே, எதனா கேட்கவே தானே? டேக் அவுட். ஓகே, அப்போ ஜூட்டனை போடுவோம். ஜூட்டாக பின்னால் கார் வளரும். இதில் ஒரு வீட்டை வாங்குவோம். இப்போ வந்துட்டு போயிடல. இது இருக்குல்ல இந்த ரோட்டுக்கு அங்கால 401 எக்ஸ்பிரஸ். நீங்கள் வந்தீங்க உன்னராக்கிட்டு சரி வராது. இல்லை நீங்கள் இதில் வச்சு தான் பட்டம் ஏற்றினாங்க நாங்கள். இந்த தைப்பொங்கலுக்கு தைப்பொங்கல் இதில் இருந்தால் இப்படி பிடிச்சி ஏற்றி இப்படி தானே இருந்தது. நம்ப மாட்டேங்களா? அவன் வீடியோ போட்டவன் இவனு. ஓகே, நம்ம நீங்கள் பாதை சொல்லி சொல்லுங்கள். பாதை வந்து கூகுள் மேப்பில் கூகுள் அங்கிள் பாய் ராவன் அங்கிள் கம்மி. இதுதான் ஏரியா பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நல்ல இடம். இது ஆனால் இப்படித்தான் அரைவாசி தமிழ். இங்கே அமெரிக்காவில் எப்படித்தான்
இதுக்கான அந்த இடவழியில் கூடடா இது எல்லாம் வந்து ஒரு டவுன் ஹோம் இதெல்லாம் 2005 2006 கட்டின வீடுகள் ரைட் இது டெவலப் பண்ணல இல்லை நான் சொல்கிறேன் என்னன்னா அந்த இடம் வந்து இப்படித்தானே அந்த நல்ல இப்படி இருக்கு பசுமையாக இருக்கு. நார்மலி இங்கே அப்படி தானே வீடு பில் பண்ண முன்னூறு 2 மரம் வச்சு தான் பில் பண்ணுவாங்க ரைட். அங்கேயும் அதே ஸ்டைல் தான் வீடு கொடுக்காக்குள்ள 2 மரத்தை வச்சு தான் வீட்டு மரத்தின் சைஸை வச்சு வீட்டு காலம் பிடிக்கலாம். லெஃப்ட் எடுங்க சூப்பர் எனக்கு பிடிச்சிருக்கு தான் இடம். வித்துட்டு வருவோமோ பவுங்கட்டு போயில திட்டு வரலாம். இதெல்லாம் இப்போ இந்த வீடெல்லாம் 1.1 மில்லியன் 1.2 மில்லியனுக்குலாம் போகுது. இதில் வந்தால் அந்த ப்ரைஸ் தான் போகுது. ஏரியா அந்த வெள்ளக்கார் அதில் 70 அந்த நம்பர் தான் நான் பக்கத்தில் இருக்கு. நேராக போயிட்டு லெஃப்ட் எடுங்க சிக்னல். இது யூனிவர்சிட்டி. அப்போ இந்த ரேட் கூட வீடு இது யூனிவர்சிட்டி அது மார்க்கன் யூனிவர்சிட்டி டொரண்டோ ஸ்காப்ரோ யூனிவர்சிட்டி. ஸ்காப்ரோ யூனிவர்சிட்டி. ஓகே அப்போ நான் கடையடி போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இல்லை ஒரு கூட்டிட்டு வரும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் அது எனக்கு ஆக்சுவலாக சொல்ல தெரியல. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒன்று இப்போ ஸ்காப்ரோ ஒரு டேக்ஸ் பிக்கரிங் அங்கே ஒவ்வொரு ஏரியாவுக்கு டெவலப்பிங் சிட்டிக்கு இது ஆல்மோஸ்ட் டெவலப் ஆகிட்டு இந்த சிட்டி. அங்கே சிட்டியில் டெவலப்பிங் சிட்டிக்கு வந்து இது ஆம்புலன்ஸில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்களா? ஆக்சிடென்ட் இல்லை நான் ஐ திங்க் எமர்ஜென்சியில் நடந்து வந்து விழுந்து போச்சு. வீல் சேரில் என்ன கண்ணாடி இங்கே எங்கே வந்து ஒரு ரெண்டு இல்லை எங்கே ஒரிஜினல் கனடியன் நான் கண்டேன். அங்கே பேர் அந்த ஃபயர் சர்வீஸில் இருக்கான் பேர் அவங்களெல்லாம் அந்த பேர் வந்து கனடியன் இங்கே இல்லை. இல்லை அவங்க அவங்க எல்லாம் விட்டு விட்டு ஓடிட்டாங்க. ஓடிட்டு போகிறாங்களா? ஏன்டா இதுக்குள்ள கூட இதுக்குள்ள இல்லை அவங்களுக்கு நாய்ஸி இருக்கக்கூடாது, சத்தம் இருக்கக்கூடாது. சாஃப்ட்னஸ் இருக்காங்க. இல்லை கொஞ்சம் வயசான ஆக்கள்கிட்ட போனா கண்ட்ரி சைடுக்கு அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ஆக்களோட கதைச்சா சூப்பர். ஓகே இப்போ நாங்கள் வந்து கடைக்கு வந்துட்டோம். இதில் வந்து பேக்கரி, குணம் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இதில். இதுக்கே தமிழ் கடை தான். போய் கண்டுபிடிச்சிடும். அதுதான் அந்த எங்களோட டெக்னிக். அப்போ வந்து தமிழத்துக்கு இதுதான் ஏரியா. இதுக்கு ஃபுல்லாக தமிழ் கடை தான். பிளாப்பழம் இருக்குது. இதில் இது பயிர் கொடிகள் நம்பிக்கிறாங்க கண்டு. என்ன செய்ய போறீங்க அண்ணே? அப்போ இதில் பாருங்க மங்கோஸ்தானில் நெல்லிக்காய் எல்லாம் இருக்கு. உங்களை சோடா வேணும்னா குடிங்க ஐயா. அவசரப்படுவீங்க. வந்து பட்டிஸ் இது ஆட்ரோ இதில் பட்டிஸ். அப்போ வாங்கிட்டோம். இப்போ வலிக்கிற போகிறோம். அப்போ சாப்பிட்டு இப்போ நேராக வந்து சரி இருக்கும் பார்ப்போங்க. இதான் வந்து அரிசி இருக்க பார்க்க போகிறோம். பாருங்க கனடாவில் வந்து என்ன கொண்டு வரணும் எனக்கு நான் சம்பா சாப்பிட்றது நான் வந்து இது சிவத்தை பெற்றது. ஆனால் பவர் இங்கே இப்போ இதில் வந்து நாங்கள் இப்போ இதில் கருப்பு கவனியா சாப்பிட்டோம். சரியா பாருங்க. அப்போ இதில் பாருங்கள் மீன் கனடாவில் வந்து மீன் சந்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. கோழி இங்கே அந்த நண்டு எல்லாம் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வேறு இதில் பாருங்க எல்லாமே ப்ரைஸும் போட்டுருக்குன்னா அப்போ கனடாவில் எப்படி தான் இருக்குது. இதில் நல்ல மீன் இருக்குது பாருங்க. முரல் மீன் இருக்குது. இதில் என்ன மீன்கள் படதா எங்கே கொண்டு விட இதில் சூட மீன் இருக்குது பாருங்க. இதில் பாருங்க இது இருக்குது என்ன பெரிய மீன் குள மீன்கள் எல்லாம் இருக்குது. ஓகே சின்ன நடுங்க ஐயா. பெருசண்டா உடைக்க காற்று போகும். சின்ன சின்ன ரெண்டு எடுங்க. இல்லை நான் சொல்கிறேன்டா சின்ன இல்லை 2 எடுங்க. முழு அடைப்பால் நஷ்டம் அப்படிங்க இது இருக்கு. சின்ன இருக்கு. ஓகே அப்போ சின்ன எடுங்க. டேட்டு முக்கியம். பிக்கிலு வேறுங்க நெல்லிக்காய்
ஓகே அப்போ வாங்கியாச்சு. அப்போ இதில் நல்ல பிளாப்பழம் இருக்கு, வெட்டி வச்சிருக்கு. அப்போ வாங்கியாச்சு. 2-3 சாமான் வேணுன்னா இப்போ வந்து நேராக இங்கே போகிறோம். அங்கே ஸ்பேஸ் லேண்டுக்கு போகிறோம். போயிட்டு பின்னே போட்டோம்.